friends, good morning. Okay, இன்னைக்கு நம்ம மீ கறி சைனீஸ் ஸ்டைல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. தேவையான பொருட்கள்: fish balls, fish cake, tahu, coconut milk, தேங்காய் பால், இறைச்சி கறி தூள் 1 டீஸ்பூன் போதும், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கங்க, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், புச்சோக் கொஞ்சம் எடுத்துச்சு, பட்டை, பூவு, கிராம்பு, கோழி இறைச்சி ஒரு 4-5 துண்டு எடுத்துச்சிங்க, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணி ஒரு ஜக்கில் எடுத்துச்சிங்க. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண வேண்டிய பொருட்களை பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு இது ரெண்டும் நான் பேஸ்ட்டாக வச்சுருக்கனால நான் பிளெண்ட் பண்ணலை. உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா தேவையில்லை, பிளெண்ட் பண்ண வேண்டியதில்லை, இல்லைன்னா போடுங்க. செராய் 1, வெங்காயம் நீங்கள் 1 இல்லைன்னா 2 கூட போட்டுக்கலாம், சாந்து கூட வேணும்னா. லெங்குவாஸ் இது சில்லி பாடி வந்து நான் 2 போட்டிருக்கேன். லெங்குவாஸ், ட்ரை ப்ரான்ஸும் ஆட் பண்ணிக்கங்க. 1 to 2 டேபிள் ஸ்பூன். முதல் தண்ணியில் கொஞ்ச நேரம் அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிச்சிங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து அவிச்சு வச்சுக்குவோம். எல்லோ நூடுல்ஸ், மஞ்சள் மீ, அப்புறம் மிகுனோ அவிச்சு வச்சுக்குவோம். ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க, அதில் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிங்க. எனக்கு நம்ம மீ அவிக்க போகிறோம், மஞ்சள் மீ போட்டு அவிக்க போகிறோம். அவிச்சு எடுத்து தான் நீங்கள் என்ன செய்யணும், சுத்தலை போட்டு எடுத்து தான் அதை பைப் தண்ணியில் கழுவணும் திருப்பியும். ஓகே, மஞ்சள் மீ போட்டு தண்ணி சூடான தண்ணியில் நீங்கள் போட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. ரொம்ப வைக்காமல் லேசாக ஒரு மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி அந்த போர்டில் போட்டுருங்க. ஸோ இதே போல் தான் மீஹோனியம் போட்டு சுத்தலில் போட்டு அவிச்சு எடுத்து நம்ம தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம தவுகை எடுத்து சுத்தலில் போட்டு லேசாக போட்ட உடனே நம்ம எடுத்துடணும். தவுகை ரொம்ப சாஃப்டானது, சட்டுன்னு வந்துடும். ஸோ போட்டு எடுத்துட வேண்டியதான் தண்ணியில் போட்டு. இப்போ ஒரு பானை எடுத்துங்க, அதில் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் சூடான பிற்பாடு பட்டை, பூவு, கிராம்பு, ஸோ இது 3 போட்டு தாளிக்கலாம். இது 3 போட்டு தாளித்த பிற்பாடு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி சேர்ந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குல்ல அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த சாந்து வந்து நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் போடணும். ஓகே, இப்போ வந்து சாந்து நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆச்சு. இப்போ வந்து நான் வந்து மசாலா தூள் கலக்கிறேன். மஞ்சத்தூள், சில்லி பவுடர் அண்ட் கறி பவுடர், அந்த இறைச்சி கறி தூள். ஸோ இது 3 நான் கலந்து கிளறி விடுறேன். ஈரப்பசு இருக்கிறதால நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும். கறி லீஃப் போடுறேன். நல்லா கலர் மாறணும் அது. ஓகே, இப்போ நம்மளான மாதிரி எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னாக்கா நம்மளோட மசாலா தூள் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கோழி துண்டை போட்டு அந்த மசாலாவில் கிண்டுவோம். மீ கறிக்கு வந்து கோழி அரிசி போடணுன்னு அவசியம் இல்லை, அது வந்து ஆப்ஷனல். ஸோ எனக்கு கோழி அரிசி வேணும்னால நான் போட்டிருக்கேன். ஸோ போடாமல் கூட நம்ம சிக்கன் க்யூப் போட்டு எம்டியாக எடுக்கலாம், மற்ற இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கலாம். அதாவது அந்த தவுக்கரிங், பைத்தங்காய் அந்த மாதிரி போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போடுவோம், நல்லா கிளறி விடுவோம். சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். அப்படி உங்கள்கிட்ட வந்து சிக்கன் ஸ்டாக் வந்து க்யூப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் க்யூப்பாக கூட போடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம், கிளறி விடுவோம். கோழி நல்லா வேகட்டும். வந்த பிற்பாடு நம்ம வந்து நிறுத்தி வச்சுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிடுவோம். ஒரு கொத்தா பால் அப்படியே ஊற்றிடுவோம். இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி வந்து உங்களுக்கு அந்த குழம்பு எவ்வளோ வேணும், அந்த மீன் கறிக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் சமைக்கிறது ஒரு 5 பேர் சாப்பிடலாம், 5 தடவை சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபிஷ் பால், ஃபிஷ் கேக், புச்சோக் அதையும் போட்டு விட்ருவோம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு தேங்காய் பால் பிற்பாடு இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். கலரும் மாறிடுச்சு. மீன் கறி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது, சுவையாகவும் இருக்குது. அசல் கடையில் உள்ள மாதிரியே இருக்குது. ரெஸ்டாரண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் உரப்பாக இருக்குது. கரெக்டான உரப்பு. நான் 2 ஊசி மிளகா போட்டேன். கரெக்டான உரப்பு. உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணாக்கா நீங்கள் ஊசி மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 4 இல்லைன்னா 5 போட்டுக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட கறி. Our மீன் கறி இஸ் ரெடி. இந்த மீன் கறி குழம்பு வச்சு நீங்கள் வெறும் மீன் மட்டும் போட்டு சாப்பிட்லாம். மீன் கறி இல்லைன்னா மீஹூன் போட்டு கூட சாப்பிட்லாம். நான்லாம் வந்து மீஹூன் தான் போட்டு விரும்பி சாப்பிடுவேன். ஸோ அதனால தான் வந்து மீயும் நான் அவிச்சு வச்சுக்கிட்டேன். பார்க்க தான் வேலை கூட மாதிரி இருக்கும், ஆனாக்கா வேலை அவ்வளோ இல்லை. நீங்கள் சமைக்கிறப்ப திங்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. ஹாப்பி குக்கிங். இதோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய், டேக் கேர். Drop it.